சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவா கழிவுகளை தீயிட்டு கொளுத்தும் பழக்கம் நம் ஆட்கள் எல்லார்கிட்டையும் இருக்கு. எதையும் தீ வச்சு எரிக்கிறதுனால நமது சூழல்ல வெப்பநிலை அதிகரிக்கும். இன்னொன்று, தீ வச்சு எரிப்பதால் அந்த பூமியில வெப்பம் அதிகரித்து அதில் வாழும் உயிரினங்கள் இறந்து போகும். அப்புறம் அந்த புகை மூட்டம் காரணமாக சூழல் சீர்கேடும் ஏற்படும். என்னதான் செய்யறது? இந்த மாதிரி கழிவுகளை மக்க வச்சு இயற்கை எருவாக மாற்றி நிலத்துக்கு இடலாம். மக்க வைத்து மண்புழுக்களுக்கு இயற்கையான அருமையான உணவாக கொடுத்து அவை இடும் கழிவுகள் மண்புழு கம்போஸ்ட் நமது நிலங்களுக்கு இயற்கை எரு. இப்படி ஒரு மாற்றம் செய்து கம்போஸ்ட் தயாரித்து இன்றைய இயற்கை எரு தேவையை பூர்த்தி செய்யலாம். 1 கிலோ 10 ரூபாய்னு விற்பனை செய்து காசும் பார்க்கலாம். எந்த இயற்கை கழிவுகள் பண்ணை கழிவுகளாக இருந்தாலும் அவற்றை மக்க வைக்க தொழில்நுட்பம் வந்துருச்சு. டீகம்போசஸ் அப்படின்னு நுண்ணுயிர் கலவைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மணிகண்டன் ஐயா, வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்தி கழிவுலேருந்து காசு பார்க்க முயற்சிக்கணும். நம்ம ஆட்கள் இப்போது முடிச்சுக்கிட்டாங்க. பண்ணை கழிவுகளை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தோப்புகளில் தீயிட்டு கொளுத்துறதுனால தேனீக்கள் மட்டுமின்றி மகரந்த சேர்க்கைக்கு உதவி புரியும் மற்ற பூச்சிகளும் தோப்புலேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்று விடுகின்றன அல்லது அந்த தீயில் மாட்டி இறந்து போகின்றன. தென்னந்தோப்பில் தீயிட்டு கொளுத்தும் போது மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டு 50% விளைச்சல் குறையும். இயற்கையாக நடைபெற வேண்டியவை அப்பப்போ அப்படியே நடந்தால் நல்லது. நடைபெறலைன்னா நாம் செயற்கையாக நடைபெற வைப்பது காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் தானாக பழம் பழுத்தா நல்லது. தடி கொண்டு அடித்து பழுக்க வச்சா நல்லா இருக்குமா? சிந்திக்கணும். அதே போல் விவசாய அன்பர்கள் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை இயற்கை செயற்கை உரங்கள் வழியாக கொடுக்குறாங்க. அந்த உரங்கள் நுண்ணுயிர்களின் உதவியோடு பயிர்களின் வேர்களை சென்றடைகின்றன. இப்போ தோப்புகளில் நிலங்களில் பண்ணை கழிவுகளை எரிக்கும் போது இந்த நுண்ணுயிர்களும் இறந்து போகின்றன. அப்போ நாம இடும் உரங்களில் இருக்கும் சத்துக்கள் பயிர்களை சென்றடையாதில்லையா? இது போன்ற மாற்றங்கள்லாம் நடைபெறும் போது மண்ணில் இருக்கும் உயிர்கள் இறக்கின்றன. மண் உயிரற்ற ஒரு பொருளாக மாறுது. மணிகண்டன் ஐயா, தீயின் வேகம் நிலத்தில் உள்ள பயிர்கள், அவற்றின் இலைகள், வேர்கள் போன்ற பாகங்களை செயலிழக்க செய்கின்றன. மீண்டும் இவை புதுப்பித்து கொள்ள நாளாகும். இதனால் பயிர் விளைச்சலும் பாதிக்கப்படும். நமது நிலத்தில் வைக்கும் தீ அண்டை நிலத்தாரையும் பாதிக்கும். இப்படி ஒரே ஒரு செயல்னால பல பாதிப்புகள், தீமைகள் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருப்போருக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளோருக்கும் உண்டாகுது. அதனால் தென்னந்தோப்பில் விழும் மட்டை, ஓலை போன்ற கழிவுகளை இனியும் எரிக்காமல் அவற்றை தூள் தூளாக்கி, இதுக்கெல்லாம் கூட இப்போ கருவிகள் வந்துருச்சு, தூள் தூளாக்கி மக்க வச்சு எருவாக்குவோம். நமது சூழல் நல்லபடியாக இருக்க நம்மாலான நற்பணிகளை செய்வோம். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.